உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? மேலும் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக் சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சவுக் சங்கரின் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது சவுக் சங்கரின் தாயார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சவுக் சங்கருடைய கருத்தால் பொது அமைதிக்கு எந்த ஒரு குந்தகமும் ஏற்படவில்லை என்றும் தவறான தகவல்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. ஆனால் காவல்துறை தரப்பில் சவுக் சங்கர் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வந்ததால் அதை தடுக்க குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட நீதிபதிகள் அந்த விசாரணையின் போது தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்றால், சவுக்கு சங்கருடைய கருத்து கண்டனத்துக்குரியது என்றாலும் கூட அவர் மீது அதற்காக வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுத் தரலாமே தவிர குண்டர் சட்டத்தில் அடைப்பது என்பது தவறு என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் திரைப்படங்களில் காவல்துறையினர் மற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் குறித்து விமர்சனங்கள் செய்யப்படுகின்றன. அப்படியானால் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட தடுப்பு காவல் சட்டத்தை தற்போது பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கொண்டு சென்று விடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைக்கு காலையில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வு இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் சவுக்கு சங்கர் தாயார் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்டு அவரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் வேறு வழக்குகளில் இவர் தேவைப்படவில்லை என்றால் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.